அல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து நம்மோட பேசுவாராக. நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம் ஒரு காரியத்தை. என்னன்னு சங்கீதம் 46:10 நம்ம வருது. பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட். இது ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு சாதாரணமான வார்த்தை. இட்ஸ் டைரக்ட் கமாண்ட் ஃப்ரம் காட். அண்ட் சொல்லணும், யாரு நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை அற்புதமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை என்னைக்கோ ஒரு நாள் அற்புதமா இருக்கிறது இல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி நீங்க இந்த பூமியில உங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரு அற்புத வாழ்க்கையை வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அது எப்படி வாழ முடியும்னா, ஆண்டவர் என்ன, நீ தேவன், உங்க கர்த்தர், நம்முடைய ரட்சகர் யார், நம்ம இயேசு யாருன்னு நீங்க தெரிந்துக்காத பட்சத்துல நம்மால அந்த விடுதலையின் வாழ்க்கையை வாழ முடியாது. ஆமென். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவரை அறிகிற அறிவுக்குள்ள வரணும். அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். கொலேசியர் 1:9 அவர் சித்தத்தை அறிகிற அறிவு, அவர் யாருன்னு அவர் சித்தத்தை அறிகிற அறிவுக்குள்ள நம்ம வரணும். ஆமென். ஹல்லேலூயா. அவரை குறித்து எபேசியர் 1:17 படி அவரை குறித்து ஒரு வெளிப்பாடு நமக்கு வரணும். அதை தெரிந்து கொள்ளணும். ஆமென். உங்க தேவன் எவ்வளவு பெரியவர், எத்தனை மகத்துவமானவர், எவ்வளவு மகிமை உள்ளவர் என்பதை நாம தெரிந்து கொள்ளணும். அப்பதானே நமக்கு என்னுடைய தேவன் இவ்வளவு பெரியவரா இருக்கிறார், இத்தனை மகத்துவம் உள்ளவரா இருக்கிறாரு என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரும்ல. அந்த நம்பிக்கை வந்தாதானே நமக்குள்ள விசுவாசம் எழும்பும். அந்த விசுவாசம் எழும்புனாதானே நாம என்னுடைய கர்த்தர் இதெல்லாம் எனக்கு செய்வாருங்கிற நம்பிக்கை வரும். ஹல்லேலூயா. Be still and know. Be still and know. நீங்கள் அமர்ந்திருந்து, அதாவது உட்கார்ந்துட்டு இருந்துரு இல்ல, ரிலாக்ஸ் பண்ணிருங்க. எப்ப ரிலாக்ஸ் பண்ண முடியும்? உங்க தேவன் யார் என்றது அறிந்து கொண்ட பிறகுதான் நீங்க ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். அது வரைக்கும் நிறைய டென்ஷன் இருக்கும், நிறைய குழப்பம் இருக்கும், நிறைய போராட்டம் இருக்கும். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் சொல்றாரு, be still and know God. இந்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, என்ன பண்ணணும் நாம? முதல்ல you have to know who is your God. Amen. அவர் சொல்லுவார், நீங்க ஏசாயா 40 படிக்கும் போது 12, 13, 14 நீங்க படிச்சீங்கன்னா அவர் இப்படி சொல்லுவார். நம்முடைய கர்த்தர், உங்க கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? தண்ணீர்களை, ஐசையா சாப்டர் 40:12, தண்ணீர்களை தமது கைப்பிடியினால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? கர்த்தருடைய ஆவி அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்த அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியில உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழி அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்? He never counseled or asked anyone. He's so big, so awesome. Amen. அவர் வானாதி வானங்களையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் மாத்திரமல்ல, he is in control of everything. அதுல he is in control of your life, he is in control of your future. உங்க எதிர்காலத்தை குறித்தும் அவருடைய ஆத்திகத்துல வைத்திருக்கிறார். Amen. ஹல்லேலூயா. அவர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவருடைய மகத்துவம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவர் என்ன செய்ய முடியும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, எபேசியர் 3:20 சொல்லுதுல, அவர் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிறார். He is so big. Our prayer is always limited. He is so big. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இன்னைக்கும் அவர் மகிமையான காரியங்களை அவர் உலகம் எங்கும் செய்து கொண்டிருக்கிறாருங்க. இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் வியாதிகளை குணமாக்குகிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறார். Still God is in the healing business. He is working 24/7. Amen. Hallelujah. நாம இன்னைக்கு அவர் அறிகிற அறிவுல குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறபடினாலதான் we don't believe, we don't trust. நாம ஜெபத்துல கூட அவிசுவாசத்தோட ஜெபிக்கிறோம். ஆமென். அதனாலதான் நீங்க வேதத்துல படிச்சீங்கன்னா, ஹல்லேலூயா,
தாவீது ஒரு சங்கீதத்துல இப்படி சொல்லுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 55ஆம் சங்கீதத்துல 22ஆம் வசனம். இது நமக்கு அடிக்கடி படிச்ச வசனம் தான். தாவீது சொல்லுவார் என்னன்னு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா. அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். Cast your burden on the Lord and he will sustain you. It's not a suggestion, it's a command. Cast your burden. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இது எபிரேய மொழியில எப்படி எழுதப்பட்டிருக்கிறதுனா, உங்க மேல இருக்கிறத தூக்கி அவருக்கு, உங்க கையில இருக்கிற பேக் அவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்ககிட்ட இருக்கிற லக்கேஜ் அவர் மேல தூக்கி போட்டுருங்க. அவர் இங்கிலீஷ்ல சொல்லும், ரோல் எவ்ரிதிங் ஆன் ஹிம். அவர் மேல என்ன பண்ணுங்க, அப்படியே தள்ளி விட்டுருங்க. இட் மீன்ஸ் யூ டோன்ட் டேக், நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. God has not called you to carry your burdens. அவர் சொல்ற உன் பாரத்தை என்கிட்ட கொடு. அவருக்கு தெரியும் பாரத்தை உங்களால என்னால சுமக்க முடியாது. Lay it at the feet or roll it at the feet of the Lord. விட்டுட்டு அதை என்ன பண்ணணுமா, அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம மறந்துடணுமா அந்த பிரச்சனைய, அந்த போராட்டத்தை, அந்த கஷ்டத்தை. ஹல்லேலூயா. ஏன் அவர்கிட்ட அவர்கிட்ட கொடுக்கணுமா? பிகாஸ் he is the architect. அவருக்கு தான் தெரியும் எந்த கேள்விக்கு எந்த பதில்னு, எந்த பிரச்சனைக்கு எப்படி சால்வ் பண்றதுன்னு அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உலகத்துல இருக்கு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கவுன்சிலருக்கு தெரியாது, கவுன்சில் கொடுக்கறவங்களுக்கு தெரியாது எப்படி இந்த பிரச்சனை மாறும்னு. யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை பார்க்கிறோம், குடும்பத்துல பிரச்சனை பார்க்கிறோம். Still it is there. Why? நாம ஜெபிக்கிறோம், ஆனாலும் பிரச்சனை மாறின பாடு இல்ல. காரணம் என்னன்னா, யூ டோன்ட் நோ யுவர் காட், யூ ஆர் ஸ்டில் ஹோல்டிங். அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, அவர்கிட்ட ஆண்டவரே அழுது புலம்பிட்டு, அகெயின் யூ ஆர் கேரிங். அதை என்ன பண்றோம், அவர்கிட்ட இறக்கி வச்சதை மறுபடியும் நாம சுமந்து கொண்டு இருக்கிறோம். அது சுமந்து கொண்டு இருக்கிறது அர்த்தம் என்ன தெரியுமா? நாம பிரச்சனைகளை மற்றவரிடத்துல பேச 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 நாம என்ன சொல்றோம்னா, ஆண்டவரே உங்களை நான் நம்புறேன், ஆனாலும் அதே நேரத்துல இவர்களை நான் நம்புறேன். I know that you, ஆண்டவரே நீங்க ஜெபத்தை கேட்கிறவர், நீங்க செய்ய முடியும் நம்புறேன், ஆனாலும் I have a second option. ஆண்டவரே இந்த ஊழியக்காரர், இந்த மனுஷர், இந்த மனுஷி மேல, இந்த சொந்தங்கள், இந்த பந்தங்கள், இவர்கள் மேல நான் நம்பிக்கை வைக்கிறதுல என்ன தப்புன்னு சொல்லுவோம். எந்த பக்கத்துல இருந்தா நான் உதவி வந்தா எனக்கு போதும்னு. அது இல்ல. இங்க பைபிள் என்ன சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிருந்தா, உன் பாரத்தை எல்லாம் தூக்கி நீ சுமந்துட்டு இருக்கிற லக்கேஜை இறக்கி வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இரு. எப்படி லக்கேஜ் இறக்கி வைக்கிறதுங்க? உங்க ஜெபத்துல. ஜெபத்துல அந்த ஜெபம் விசுவாசமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நான் சொல்றேன், சொல்லிட்டு என்ன பண்றேன், திரும்ப நான் சந்தேகப்படாம சொல்ல போறேன். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நான் ஆண்டவருக்கு நல்ல தெரிஞ்சுக்கங்க, நீங்க ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, உங்க பாரங்களை இறக்கி வச்சீங்கன்னா, மறுபடியும் அதுக்கப்புறம் நீங்க அழ மாட்டீங்க. You will be always praising God. தேவனை துதிக்கிற கூட்டமா நீங்க மாறிடும், துதிக்கிறவர்களாக மாறிடும். காரணம் என்னன்னா, உங்களுக்கு 100% கன்ஃபார்மா தெரியும், என் பாரத்தை, என் ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் அதை பார்த்துக்க போகிறாரு. இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன பண்றேன், நான் பாரத்தை சுமக்காம அந்த பாரத்தை அவர் மேல இறக்கி வச்சங்கிற விசுவாசத்துல நான் அவர் துதித்து, நான் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல அழுது புலம்பிட்டு மறுபடியும் நீங்களும் நானும் மறுபடியும் போய் அழுதோம்னா, ஜெபம் பண்ணோம்னா, அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாம இன்னும் அவரை நம்பலன்னு அர்த்தம். அவரால முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதான் பிரச்சனையே. இங்க தாவீது சொல்லுவாரு, அதுல 55ஆம் சங்கீதம் 16-17 பாருங்க, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார்.
அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். தட் இஸ் தி கன்ஃபர்மேஷன் ஆஃப் டேவிட். நான் ஜெபம் பண்ணுவேன், நான் கேட்பேன், அவர் என் சத்தத்தை கேட்பாரு. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது அவர் என் சத்தத்தை கேட்பாருன்னு? உங்க பிரச்சனை ஊடுருவி பார்த்து இருக்கிறார் அவரு. உங்க கண்ணீருக்கான நிஜமான காரியம் அவருக்கு தெரியும். உங்க பிரச்சனைக்கான நிஜமான காரியம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இப்ப இவ்வளவு பெரிய தேவன் உங்க மத்தியில உங்களோடு இருக்கும் போது நீங்க எதுக்கு கவலைப்படணும்? ஏசாயா பாருங்க, நீங்க எசேக்கியா ராஜாவை குறிச்சு ஒரு காரியம் எழுதப்பட்டு இருக்கும். ஐ வாண்ட் யூ டு டர்ன் டு, அது நாளாகமத்துல இருக்கும், ராஜாக்கள் புஸ்தகத்துல இருக்கும். இந்த இடத்துல ஐ வாண்ட் யூ டு டர்ன் டு ஐசாயால நீங்க படிக்கலாம். ஐசாயா 37ஆம் அதிகாரத்துல அங்க ஹல்லேலூயா அசீரிய ராஜா என்ன பண்றாங்க? பயமுறுத்துறான், பயங்கரமா பயமுறுத்துறான். நான் உங்களை விட மாட்டேன், எங்க கடவுளை விட உங்க கடவுள் பெரியவரா, இதெல்லாம் சொல்லி பயமுறுத்துவான். எசேக்கியா கிட்ட போய் சொல்லுங்க, இவ்வளவு நாங்க எல்லாத்தையும் ஜெயித்து கொண்டு வந்தோம், இந்த உங்களை மாத்திரம் என்ன ஜெயிக்க முடியாத நல்லா பயமுறுத்துவான். ஹல்லேலூயா. அப்ப ராஜா என்ன பண்றான்? எசேக்கியா ராஜா அதெல்லாம் கேட்டு பயந்தது நிஜம்தான், பயப்படாம இல்ல. அப்போ அசீரியா ராஜா ஒரு லெட்டர் அனுப்புறான். அந்த லெட்டர் எடுத்துட்டு என்ன பண்றான் எசேக்கியா ராஜா? நேரா சர்ச் தேவ ஆலயத்துக்கு போயிடறான். தேவனுக்கு முன்னாடி திறந்து வச்சிடறான். பாருங்க ஆண்டவரே, பாத்துக்கங்க, பயமுறுத்துறதுலான அந்த லெட்டரை தேவ பிரசன்னத்துல தேவனுடைய ஆலயத்துல கொண்டு போய் திறந்து நீங்க பாத்துக்கங்க ஆண்டவர்னு வச்சுட்டான். வச்சுட்டு அவன் என்ன பண்றான்? கர்த்தரை நோக்கி 37ஆம் ஏசாயா 37:15 பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் சொல்லிட்டு தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணிட்டான். அப்புறம் என்ன நடக்குதுங்க? 36ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடந்து முடியுது. 36ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். யோசித்து பாருங்க. இத எசேக்கியா ராஜா செஞ்சு முடிக்கிறான், ஜெபிக்கிறான், ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கிறான். உடனே ஆண்டவர் என்ன பண்றாருங்க? ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு, தான் செய்ய போறதெல்லாம் சொல்றாரு, என்னென்ன பண்ண போறான்னு. சோ எசேக்கியா என்ன பண்றாங்க? அதை அப்படியே துக்கித்து கொண்டு இருக்கல. கர்த்தர் ஏதோ செய்ய போகிறாருங்கிற ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், என் பிரச்சனையை சொன்னதுனால கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு, அவர் சொல்லாததையும் செய்கிற தேவனுங்கிறதுக்கு பைபிள்ல எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன பண்ணாருங்க? ஹல்லேலூயா. நான் ஒரு தூதனை அனுப்புறேன்னு சொல்லல, நான் கவனிச்சுக்க அப்படி சொல்றேன், நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாது, உன்னை பயமுறுத்துறால நான் பாத்துக்கிறேன். தரவுகளோட நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களை பயமுறுத்துகிற காரியங்களை பார்த்து பயப்படாதீங்க, கர்த்தர் பாத்துக்குவாரு. அவருக்கு உங்களுக்கு எப்படி நன்மை நடக்கணும்னு அவருக்கு தெரியும். He knows the best way. அவர் என்ன பண்றாருங்க? அன்னைக்கு இரவுல நோபடி எக்ஸ்பெக்டட், யாருக்கிட்டையும் சொல்லல, ஆண்டவர் நான் தூதனை அனுப்ப போறேன், 1,80,000 பேரை நான் சங்கரிக்க போறேன்னு சொல்லல. ஒன்னே ஒண்ணுதான் அவருக்கு தெரியும்,
எசேக்கியா ராஜா தன் பாரத்தை எல்லாம், தன் பயத்தை எல்லாம், தன் கண்ணீர் எல்லாம், தன்னுடைய ஏக்கத்தை எல்லாம் அவருடைய பாதத்துல இறக்கி வச்சுட்டான். எப்படி அந்த லெட்டரை கொண்டு போய் அவருடைய சமூகத்துல திறந்து வச்சுட்டானோ, அதை போல தன் இருதயத்துல இருக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றிட்டான், கொட்டிட்டான். கொட்டிட்டு அதுக்கப்புறம் அவன் அதை பத்தி பேசல. தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியோடு அவர் மனசுல இருக்கிறத பேசுறாரு. இன்னைக்கு நாம அதிகமா பேசுறதுனால அவருடைய சத்தத்தை நாம கேட்க முடியாம இருக்கிறோம். அவர்களுக்கு உங்களுக்கு விடுதலையும் மாறுதலையும் வெற்றியை பேசுறது நாம கேட்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, நாம பயத்துல நிறைய தவறான காரியங்களை பேசி கொண்டு இருப்போம். பயம் வராதுன்னு சொல்ல எசேக்கியா ராஜாக்கு பயம் வந்தது. பல பரிசுத்தவான்களுக்கு பயம் வந்தது. புதிய ஏற்பாடுல அநேகருக்கு பயம் வந்தது. ஆனா ஒரே ஒரு காரியம், அவர்கள் தேவன்கிட்ட சொன்ன பிற்பாடு பயப்படல. யோசேபாத் ராஜாவுக்கு பயம் வந்தது. நான் பாத்துக்கிறேன் ஆண்டவர் சொன்ன மாத்திரத்துல விட்டுட்டாரு. இன்னைக்கு உங்ககிட்ட எப்படி பேசுவார்? பைபிள் வசனத்துலதான் அவர் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன். பவுல் எனக்கு பலவீன ஆண்டவரே, நான் பாத்துக்கிறேன், என் கிருபை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். பவுல் பயப்படுவாரு, என்ன நடக்கும் தெரியாது. பவுலே, நான் கூட இருக்கிற, தைரியமா பேசு, நான் அநேகர் இந்த பட்டணத்துல வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. பயப்படாத. உன் நிமித்தம் என்ன பண்றேன், இந்த கப்பல் சேதமாகும், ஒருத்தர் உயிரையும் நான் போக விட மாட்டேன், அவங்களை நான் காக்க போறேன். உன் நிமித்தம் பவுலே. ஒன்னே ஒண்ணு நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜெபம் ஏதோ விளையாட்டுத்தனமா இல்ல. when you pray, believe that God is hearing. ஜெபத்தை கர்த்தர் கவனமா கேட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நம்புங்க. இரண்டாவது, ஜெபித்த பிறகு அவருடைய பாதத்துல இறக்கி வைக்க நீங்க ஜெபிக்கும் போது உங்க இருதயத்தை ஊற்றி விடுங்க. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிருங்க. ஹல்லேலூயா. சொல்லிட்டு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை நீங்க கேட்டுட்டீங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார், ஒரு அற்புதத்தை நான் பார்க்க போகிறேன்னு அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு வந்து பாருங்க. அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்து பாருங்க. Begin to praise God. நிறைய நேரத்துல நமக்கு கவலை என்ன தெரியுமா? நான் உன் காரியத்தை சொல்லட்டுமா? அவர் உங்களுக்கு செய்யாம எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போகிறார்? உங்களை என்னை ஏன் ரட்சித்தாரு? உங்களை என்னை ஏன் மீட்டெடுத்தாரு? உங்களுக்காக எனக்காக ஏன் சிலுவைக்கு போனார்? ஏன் ரத்தத்தை சிந்தினாரு? ஏன் மரிச்சாரு? ஏன் உயிரோடு எழுந்தாரு? ஏன் அவர் உயிர் உள்ளவராக இருந்து தன்னை வெளிப்படுத்தினாரு? ஏன் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரு? வேடிக்கை காட்டவா? to tell you and me. மரித்து உயிரோடு எழுந்தவர். எபிரேயர் 13:5 தேவன் சொன்னபடி, நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை சொன்னபடி அவர் கூடவே இருக்கிறாரு. to tell you, to prove you that is still God. அவர் நினைச்சதெல்லாம் பூமியில நடந்து கொண்டே இருக்கும். don't worry about anything. கவலைப்பட்டு உட்கார்ந்துடாதீங்க. அப்படியே ரோல் பண்ணிடுங்க. உங்க பிரச்சனை அவர்கிட்ட வச்சுட்டு அவரை பாருங்களேன். வேலைக்காரன் தன் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரி தன் எஜமானுடைய கையை நோக்கி அவரை பார்த்துட்டே இருங்களேன். அந்த அழகு தெய்வத்தை பார்த்துட்டே இருங்களேன். அவங்கள ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டாரு. will you trust tonight? நம்புவீங்களா? உங்க பாரத்தெல்லாம் அவர் மேல இறக்கி வச்சிருவீங்களா?